Hello, vanakkam. Nathan Bachanko. Seri, in fact, it is a very bad news. நேத்து அர்ணப் கோஸ்வாமியை வந்து தலுஜா ஜெயிலுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. நேத்து முழுக்க என்னால் தூங்க முடியல. பிகாஸ் எவ்ரி மினிட் ஹி ஸ்பெண்ட் இன் த ஜெயில். அவருக்கு என்ன ஆகும்னு தான் நான் பயந்துட்டு இருந்தேன். அவரை ஏன் அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க கூட எனக்கு தெரியல. பிகாஸ் அங்கே தான் பெரிய பெரிய கிரிமினல்ஸ்லாம் இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்கனால கூட அவருக்கு ஏதாவது ஆபத்து வரலாம். ஐ டு நாட் நோ. இன்னைக்கு வந்து அவரை பெயிலுக்கு எடுத்துட்டு வரும்போது, அதாவது பாம்பே கோர்ட்டுக்கு எடுத்துட்டு வரும்போது அவருக்கு பெயில் கிடைக்கும்னு நினைச்சேன். அப்போ கூட அவருக்கு பெயில் கொடுக்காம விட்டுட்டாங்க. எனக்கு புரியல. பாம்பே கோர்ட் வந்து இந்த அர்ணப் கோஸ்வாமியோட அரெஸ்ட் வந்து இல்லீகல், இந்த கேஸ் வந்து திறக்கப்படல, எப்படி அரெஸ்ட் பண்ணலாம் கேட்ட அவங்களே 5 நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கு 6வது நாள். இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து பெயில் கொடுக்காம இருக்காங்க. ஸோ வாட் இஸ் அவங்களோட மோட்டிவ் என்ன? தென் ஏன் அவங்க வந்து இது இல்லீகல் அரெஸ்ட் சொல்றாங்க? இல்லீகல் அரெஸ்ட் சொல்ற அவங்களே எப்படி பெயில் கொடுக்காம இருக்கலாம்? யூனோ, எவ்ரிதிங் இஸ் குவெஷனபிள். இன்ஃபேக்ட் என்னுடைய போன வீடியோல வந்து இன்ஃபேக்ட் த வியூஸ் இஸ் நாட் மச். ஐ திங்க் ஒரு 2000+ தான் வியூ வந்திருக்கு. அந்த கொஞ்சம் வியூலேயே எனக்கு வந்து ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வந்தது. அதாவது நான் வந்து அர்ணப் கோஸ்வாமியை சப்போர்ட் பண்ணி பேசுறேன். இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் தம் ஈவன் ஹவ் யூஸ் வல்கரிட்டிஸ் ஆன் மீ. Now, to be very frank, okay, let's be very very fair in this whole thing. இதுல என்னன்னா, அர்ணப் கோஸ்வாமி அரெஸ்ட் பண்ணதுக்கு காரணம் வந்து 2018 வந்து ஒரு டிசைனோட அவர் வந்து கான்ட்ராக்ட் வச்சிருந்தாரு. அந்த கான்ட்ராக்ட்ல வந்து அவர் காசு கட்டல. ஐ திங்க் 83 lakhs அவர் காசு கட்டல. அவரோட இன்னும் 2 பேரும் காசு கட்டல. அதனால ஒரு பெரிய கடனுக்குள்ளாயிட்டாரு அந்த நபர். அவர் வந்து அவங்க அம்மாவை ஸ்ட்ராங்கிள் பண்ணிட்டு, அதாவது கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு அவர் வந்து தற்கொலை பண்ணிட்டாரு. ஒரு சூசைட் நோட் வேற எழுதியிருக்காரு. அந்த நோட்ல வந்து இவங்க 3 பேரும் காரணம்னு அவர் எழுதியிருந்தாரு. அபேட்மெண்ட் ஃபார் சூசைட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேஸ் 2018 திறந்து 2019 வந்து மூடப்பட்டது. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அப்ப வந்து பிஜேபி வந்து பவர்ல இருந்தனால தான் இந்த கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஓகே, ஃபைன். மை ஹார்ட் கோஸ் அவுட் டு த மேன் அண்ட் ஹிஸ் மதர். ஓகே, ஏன்னா எல்லா உயிரும் சம்மந்தான். ஒரு உயிர் சிறந்தது, ஒரு உயிர் வந்து சிறந்தது அல்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆல் லைஃப் டு பி ட்ரீட்டட் ஈக்குவலி. நான் அபேட்மெண்ட் ஃபார் சூசைட் சொல்லும்போது அந்த கேஸ்ல வந்து அதற்கு சம்பந்தம் கிடையாது. அதாவது அர்ணப்க்கும் அவர் தற்கொலை செஞ்சதுக்கும் there wasn't any connection அப்படின்னு சொல்றாங்க. அதனால கேஸ் மூடப்பட்டது. சூசைட் சொல்லும்போது ஒருத்தர் வந்து டைரக்டா லிங்க் பண்ணி யூ மேக் த பர்சன் சூசைட் சொல்லும்போது தான் அது சூசைட். பட் தென் இந்த கேஸ்ல வந்து அவரோட சூசைட்க்கு இவர் காரணம்னு அவர் எழுதி கொடுத்துட்டாரு. ஓகே, அக்ரீட். யூனோ, ஐ அக்ரி யோர் பாயிண்ட். பிகாஸ் இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்க வந்து காமெண்ட்ல எழுதிருக்கீங்க. அக்ரி வித் யோர் பாயிண்ட். நவ் இஃப் அர்ணப் கோஸ்வாமி இஸ் த ரீசன் ஃபார் ஹீஸ் டெத், வாட் எவர் த ரீசன் இஸ், இஃப் ஐம் யூசிங் த வேர்ட் பிகாஸ் நீங்க காமெண்ட் பண்ணிருக்கீங்க, உங்ககிட்ட நான் சொல்றேன், then a proper procedure need to be taken up. That means court மூலமா போயிருக்கணும், கேஸை திறந்திருக்கணும், திறந்த பிறகு விசாரணை பண்ணிருக்கணும். once he is proven guilty, then whatever action அவங்க எடுக்கிறாங்களோ they should have taken then. இப்ப அதாவது அவர் வீட்டுக்கு போய் அவரை அரெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போனது வந்து அவர் he must be proven guilty. He wasn't even proven guilty yet. Then why is he treated like that? Now செஞ்ச இந்த விஷயம் உங்களில் சிலருக்கு வந்து நியாயமா இருந்துச்சுன்னா, then I'll bring out another case and I'm asking you. ஜியா கான் விஷயத்துல she committed suicide. அவங்களோட suicide நோட்ல அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க who is the reason for her suicide. இந்த கேஸ அவங்களோட அம்மா எடுத்து வச்சு வாதாடி இருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்க, நியாயமே கிடைக்கல. I didn't follow this case, but இது வந்து recent சுஷாந்த் கேஸை வந்து ஃபாலோ பண்ணும்போது இந்த கேஸை நான் கொஞ்சம் படிச்சேன். இப்ப நீங்க சொல்லுங்க, whoever is not supporting Arnab Goswami, I want you to tell me, did Jia Khan mention who was the reason behind her suicide? Was that person punished? I do not know. Okay, was that person punished? Was that person arrested? Was that person investigated? அந்த நபரை வந்து தண்டனைக்குள்ளானாரா? இதுதான் கேள்வி.
அப்படி அந்த நபருக்கு தண்டனை கொடுத்தாங்க, சட்டப்படி விசாரணை பண்ணாங்க, தண்டனை கொடுத்தாங்கன்னா then I agree Arnab Goswami is okay to be treated the way he is treated now. ஓகே, சுஷாந்த் ஓட கொலை சம்பந்தம் இன்ன வரைக்கும் எக்ஸ் மகாராஷ்டிரா சிஎம் நாராயண் ராணி அவர் சொன்னாரு, ஓ நம்மளுக்கு தெரியும் யார் அந்த கொலை குற்றவாளின்னு. அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா சிபிஐக்கு தெரிஞ்சிருக்கும். why isn't the case been investigated? ஒண்ணுமே இல்ல, ஒரு சவுண்டும் இல்ல, nothing. the case not even closed. நிறைய பேர் பேர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, ஆனா அந்த பேர்கள் சொல்லப்பட்டவங்க எல்லாம் என்ன ஆனாங்க? not been investigated. ஓகே, சித்தார்த் பிட்டானி he was a person அந்த வீட்ல இருந்தாரு, தீபேஷ் அந்த வீட்ல இருந்தாங்க. இவங்க எல்லாம் விசாரணை பண்ணிட்டு என்ன பண்ணாங்க? were they sent to Taloja jail? ஷோவிக் drug விஷயத்துல வந்து he is actually in jail. is he in Taloja jail? ஏன் அர்னாப் கோஸ்வாமியை மட்டும் ஒரு டெரரிஸ்ட் மாதிரி, ஒரு பெரிய கிரிமினல் மாதிரி அவங்க வந்து ட்ரீட் பண்ணிட்டு தலோஜா ஜெயில கூட்டிட்டு போயிருக்காங்க? ரியா is also not being investigated. she's been investigated. அந்த ட்ரக் விஷயத்துல இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க, ஜெயில போட்டாங்க, ஓகே ஃபைன். ஆனா சுஷாந்த் கொலை விஷயத்துல ரியா வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணல. ஆரம்பத்துல சிபிஐ வந்து என்னென்னமோலாம் செஞ்சாங்க. சுதீர் குப்தா இவரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணது அர்னாப் கோஸ்வாமி. did he do the wrong thing? எல்லா சேனலும் ஓவர் நைட் சுஷாந்த்காக பேச நிப்பாட்டிட்டாங்க. ரிபப்ளிக் வேர்ல்ட் மட்டும் தான் அவர் பேசினாரு. did he do the wrong thing? சரி, அவர் தான் சுதீர் குப்தா வந்து இது வந்து கழுத்தை நெரிச்சு கொண்டாங்க அவர் சொன்னதை அப்படியே வந்து அவரோட டிவில போட்டாரு. is it a wrong thing? நான் அர்னாப் கோஸ்வாமிக்காக பேசுறேன்னு ஒரு சிலர் கமெண்ட் அடிச்சிருக்கீங்களே, they mean are you telling whatever Arnab Goswami did is wrong? எனக்கு தெரியும் அவர் பேசுற விதம் ஒரு சில பேருக்கு வந்து பிடிச்சிருக்கலாம், ஒரு சில பேருக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். this include other journalists in other medias. probably அவங்களுக்கும் பிடிக்காம இருந்திருக்கலாம். ஆனா அவருக்கு இன்னைக்கு நடந்தது அல்லது போன வாரம் நடந்தது சரின்னு சொல்றீங்களா? the way he has been arrested, the way he is judicial custody ன்னு சொல்லிட்டு திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை வந்து தலோஜா ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இவ்வளவு மும்முரமா வந்து அர்னாப் கோஸ்வாமி have been charged and he have விறுவிறுன்னு வேலை செய்யறாங்க. திடீர்னு he been brought to jail, brought to court, brought to Taloja jail. fine, if they are doing this in term of justice, அந்த வழியில போமே அவருக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும். ஏன்னா இறந்து போனாங்க, 2 பேர் இறந்து போயிட்டாங்க, தற்கொலை பண்ணிட்டாங்க. was Sushant case done at the same speed? சுஷாந்த் வந்து இறந்த பிறகு அந்த மாதிரியா இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க? ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கல. சிபிஐ வந்தாங்க, அவங்க வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் டிராமா செஞ்சாங்க மாதிரி தான் இருக்கு. இன்ஃபேக்ட் ஓகே, I give the credit to them. ஒரு வகையில் அவங்க விசாரணை பண்ணாங்க, agree with it. after it ended, ரோஹன் ராய வந்து சமன் பண்ணியாச்சு. சோ ரோஹன் ராய் என்ன சொன்னாருன்னு இந்த விஷயம் வெளியே வரவே இல்லை இன்ன வரைக்கும். months have finished, nothing been done for Sushant. ஆனா அர்னாப் கோஸ்வாமிய அரெஸ்ட் பண்ணது நியாயமான ஒரு விஷயம்னு ஒரு சிலர் சொல்றாங்க. Now I'm not going into the details. Arnab Goswami maybe தவறு செஞ்சிருக்கலாம், but it's not been proven. Until he is proven, he shouldn't be treated the way he is treated. அவர் வந்து இப்ப ட்ரீட் பண்ண மாதிரி அவங்க ட்ரீட் பண்றதுக்கு நியாயமே கிடையாது. அவருக்கு எதிர்த்து all over the world people are protesting. அமெரிக்கால கலிபோர்னியா, நியூ ஜெர்சி, NRI எல்லாருமே ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அவங்க பேசுற ஒரு சில பேர் அழுற மாதிரி பேசுறாங்க, because the feeling for him. இந்தியால பல ஸ்டேட்ஸ்ல வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. தீபாவளி சீசன், இட் இஸ் a season of celebration. எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். இந்த நேரத்துல எல்லாரும் தெருவுல நின்னுட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. Everybody has said the whole mood is different, including for myself. நான் வந்து I'm not from India. I'm born and brought up here. நான் பிறந்து வளர்ந்த இந்த நாட்டுல justice prevails. There's equality given. There's justice given. அதனால எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்தியால நடக்கும்போது என்னால தாங்க முடியல. It's like cannot accept it. Why is it happening? That's a feeling I'm getting. It can be Arnab, it can be anybody. சுஷாந்த் சிங்கோட இந்த கொலை விஷயத்தினாலதான் நான் வந்து அர்னாப் கோஸ்வாமியை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு அவருக்கு பிடிப்பதற்கு ஒரு காரணம் என்னன்னா,
எதெல்லாம் மத்த சேனல் வந்து மூடி மறைச்சாங்களோ இந்த சேனல் அவங்க காண்பிச்சாங்க. அவர் வந்து தைரியமா போராடினாரு, தைரியமா சண்டை போட்டாரு. பால்கா கேஸ் ஹத்ராஸ்ல வந்து 2 பெண்கள் வந்து இளம் பெண்கள் வந்து கற்பழிக்கப்பட்டாங்க, அது பத்தி பேசினாரு. சாதுஸ், தி கில்ட் சாதுஸ், அதை பத்தி பேசினாரு. சுஷாந்த் சிங் விஷயத்த பேசினாரு. சோசியல் மீடியால வந்து ஒரு 3-4 பேர் வந்து சுஷாந்த் விஷயத்துல பேசினனால they also was arrested, அதை பத்தியும் பேசினாரு. சோ அப்ப அவர் பேசினது எல்லாமே தப்புன்னு சொல்றீங்களா? for whoever is not supporting him. அவர் செய்ததே ஒரு சில விஷயத்துல வந்து உங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம், probably you're right, but does that stops you from seeing the good things they have done? அவர் நிறைய நல்ல விஷயம், இன்ஃபேக்ட் அவர் இன்னைக்கு இந்த ஆபத்தான விஷயத்துல இருக்கிறதுக்கே, அதாவது இந்த ஆபத்தான நிலைமையில இருக்கிறதுக்கே காரணம் என்ன? சுஷாந்த் சிங் பத்தி பேசினால. he went against and spoke about a lot of things. அவர் சண்டை போட தேவையில்லையா? why must he fight for சுஷாந்த் சிங்? today his family, the wife is crying, wife அழுகுறாங்க, மக வந்து தீபாவளி சீசன்ல அவர் பக்கத்துல இல்ல. I already hit a point. எனக்கு வந்து இந்த நியூஸே செய்யறதுக்கு பிடிக்காம போயிட்டு, ஏன்னா நியூஸ வந்து கவர் பண்ணா இந்தியாவில் நடக்கிற இந்த அருணா கோஸ்வாமி, சுஷாந்த் சிங் கதை, ஹத்ராஸ் கதை கூட நான் கவர் பண்ணேன். சில நேரத்துல வந்து எனக்கு தோணுது, நாங்க பேசிட்டு தான் இருக்கோம், ஒன்னும் நடக்கல. இன்ஃபேக்ட் இந்தியால வந்து சில ஆர்மி வெட்டரன்ஸ் அவருக்காக பேசுறாங்க. ஒரு சிலர் வந்து பார்ட்டி லீடர்ஸ் அவங்களாம் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. ஆனா பேச்சு தான் ஓடிட்டு இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் டாக் அண்ட் டாக் அண்ட் டாக், நோ ஆக்ஷன். இவ்வளவு ப்ரோட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு, இவ்வளவு பேர் பேசுறாங்க. இன்னைக்கு கோர்ட்ல என்ன நடந்துச்சு? he didn't get bail. so what is Indian government doing for this case? where is the justice system? so it is, இதுல ஒரு saying சொல்லுவாங்க, it is a losing battle. it is a losing battle. நான் சொல்றேன், இவ்வளவு ப்ரோட்டஸ்ட் பண்ணியும், இவ்வளவு யார் பேசியும் அருணா கோஸ்வாமிக்கு நீதி கிடைக்கல, சுஷாந்த் சிங்க்கு நீதி கிடைக்கல. then why are we all talking about it? why are we even going through depression when we know India is not going to do anything when anything goes wrong? ஏன் வந்து freedom of speech ன்னு பேசுறாங்க? ஏன் வந்து democracy-ன்னு சொல்றாங்க? இதெல்லாம் பேச்சுக்கு தானா? நடைமுறையில எல்லாரும் பாக்குறாங்க, ஒண்ணுமே இல்ல. I mean, you can scold me in vulgarities after this video. You can actually, comment anything negative. I'm okay about it. Let's be open to critics. I'm open to critics. நான் இன்னைக்கு பேசுறதுக்கு நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, if ஒரு கெட்ட விஷயம், அதாவது ஒரு தீங்கு ஒரு ஆளுக்கு அவங்க செஞ்சாங்கன்னா, they need to be punished. அது அருணா கோஸ்வாமியா இருந்தாலும் சரி, சுஷாந்த் சிங்கா இருந்தாலும் சரி, அதே நேரத்துல அவங்களுக்கு தீங்கு நடந்தாலும் நாங்க வாதாடணும் தானே, நாங்க பேசணும் தானே. Is it wrong for me to support Aruna Goswami? I don't think so. Yes, if tomorrow it is proven that Aruna Goswami is the reason why that 2% have committed suicide, I'll be upset with Aruna Goswami. நான் நிச்சயமா சொல்லுவேன், செஞ்சது தவறுன்னு. அதுக்காக அவர் செஞ்ச மத்த நல்ல காரியங்கள்லாம் மறந்துடணுமா? அவர் மட்டும் தான் வாய்ஸ் கொடுக்கறாரு. சில தவறான விஷயங்கள் நடக்கும்போது, ஹத்ராஸ் கேஸ், மர்டர் கேஸ், ரேப் கேஸ், சுதாஸ கொன்ன கேஸ், அதாவது சாதுஸ கொன்ன கேஸ், சுஷாந்த் கேஸ், சுஷாந்த்காக அவர் பேசக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? அல்லது பேசினாலும் அதெல்லாம் நாங்க கண்டுக்க மாட்டோம் சொல்ல வரீங்களா? I want to look at both. I'm a very neutral person in that sense. கெட்டது செஞ்சா எஸ், அவர் கெட்டது செஞ்சா நான் சொல்லுவேன். நீங்க சொல்றீங்க அவரோட பேச்செல்லாம் biasness இருக்கு, சரி இருக்கு. I do not know, சரி நீங்க சொன்னனால இருக்குன்னு நான் சொல்றேன். ஆனா அவர் பேசின சில விஷயங்கள் வந்து நியாயத்துல போராடினதும் நான் பார்த்தேனே. தைரியமா பேசினாரு. why did you have to put his life at stake and talk for Sushant? சோசியல் மீடியால 3-4 பேர் வந்து ஜெயிலுக்கு, போலீஸ் ஆக்சுவலி அவங்களை பிடிச்சிட்டு இந்த மாதிரி விசாரணை பண்ணும்போது அதை பத்தி ஒரு பேசினாரு. மத்த சேனல் பேசினாங்களா? இன்ஃபேக்ட் ஒரு ஜேர்னலிஸ்ட், ஜேர்னலிஸ்ட் விட்டுருங்க, பிகாஸ் அந்த டைட்டில் போட்டதுக்கே வாட் யூ மீன் பை பிளாக் டே ஃபார் ஜேர்னலிஸ்ட்னு ஒரு கமெண்ட் வர வந்தது. அந்த டைட்டில் இப்ப நான் மாத்திட்டேன், பிளாக் டே ஃபார் ஹியூமன் ரைட்ஸ்னு போட்டேன். ஹியூமன் ரைட், திஸ் இஸ் அபவுட் ஹியூமன் ரைட். ஓகே, இவருக்கு நடக்கிற இந்த விஷயம் நிறைய பேர் பாக்குறாங்க. So it is a message to common people, don't open your mouth. அதானா
அது ஓகேன்றீங்களா? டிஆர்பி ஸ்கேம்ல வந்து ரிபப்ளிக் வேர்ல்ட் பேர் வந்திருக்குன்னு அங்க உள்ள ஸ்டாஃப் எல்லாருமே வந்து சமன் கூப்பிட்டு 7 மணி நேரம், 14 மணி நேரம், 10 மணி நேரம் அடிக்கடி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ 1000 staffs have been called for summon. அந்த டிஆர்பி ஸ்கேம்ல ரிபப்ளிக் வேர்ல்ட் வந்து இடம் பெறலன்னு வர அவங்க சொல்லிட்டாங்க. அதற்கான ஆதாரங்கள் அவங்க காட்டிட்டாங்க. சரி, ஃபைன். இது வந்து ஒரு விஷயம், இதை விசாரிக்கணும், அதனால எல்லாரும் கூப்பிடுறேன்னு I agree with it. Then why India Today wasn't investigated? இந்தியா டுடே அவங்க பேர் அடிபட்டிருக்கு டிஆர்பி ஸ்கேம்ல, ஆனா அவங்கள விசாரிக்கல. சோ இதுல என்ன என்ன எனக்கு தெரியல. I'm new, you know. I'm new to, அதாவது இந்த அளவுல போய் இந்தியால நடக்கிற விஷயங்களை வந்து பாக்குறது எனக்கு இது புதுசு. ஏன்னா சுஷாந்த் கேஸ்ல தான் நான் பேச ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி உடனே seen me covering news. But I'm surprised and disappointed how it's working in India. If you support the ruling party, you are in safe hands. If you do not support the ruling party, are you not in safe hands? I do not know why Arna Goswami is treated like that. Anyway, I'm going to end this video now. But frankly, bottom of my heart, எனக்கு செய்தி செய்யவே பிடிக்கல. I don't like to cover story already. In the India, in the news, in the news is எனக்கு செய்யவே பிடிக்கல. காரணம், I'm just blabbering and shouting and blabbering and shouting. There's nothing happening. நடக்கிறது நடந்துட்டே இருக்கு. ஓர வஞ்சனை is unfairness. That's a word. Unfairness. If a person do a bad thing, அது அருணா கோஸ்வாமியா இருக்கலாம், யாரா கூட இருக்கலாம், எல்லாருக்கும் சமமா ட்ரீட் பண்ணணும். When an investigation is done for any crimes, the investigation have to be done with equality. சரி சமமா வந்து இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும். ஒரு சில பேருக்கு கொடூரமா இன்வெஸ்டிகேஷன் போகுது, ஒரு சிலருக்கு வந்து கண்டு காணாம இருக்காங்க. That's a point. And it's really really sad. It's very disappointing. நானும் ட்வீட் வேற பண்ணிருக்கேன். I was begging. I put a word, please, I'm begging you, save Arnab Goswami. இது வந்து நான் நேத்து வந்து ட்வீட் பண்ணி போட்டேன். #PM of India. I really don't know. I have given up. Sad to say, because முக்காவாசி நியூஸ்ல வந்து நான் செய்யும் போதெல்லாம் ப்ரே பண்ணுங்க, we have hope, justice will prevail, சுஷானுக்கு justice கிடைக்கும். In fact, I don't think so. Today I'm telling you, I've given up hope. I've given up hope on Arnab Goswami. I've given up hope on Sushant Singh. இது வந்து மொழி மாத்தி நான் வந்து தமிழ் பேசுற மக்களுக்கு செய்யணும்னு ஆரம்பிச்ச ஒரு நியூஸ் வந்து இட்ஸ் லைக் ஒரு தர்மமும் நான் பார்க்கல இந்த விஷயத்துல. ஸோ இந்தியாவில் நடக்கிற சில விஷயங்கள் வந்து ஐ டோன்ட் சி இட்ஸ் ரைட். பட் அதை பற்றியும் வாய்ஸ் பண்ணியும் புண்ணியம் இல்லாமல் இருக்கும்போது there was a point of it, in fact, voicing out. This is what I'm going to do. இனிமேல் நல்ல விஷயம், அதாவது அருணா கோஸ்வாமி சம்பந்தமா நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா, நல்ல நியூஸ் வந்துச்சுன்னா, I want to come and give a happy news praising India. சுஷாந்த் கேஸ்ல ஒரு நல்ல நியூஸ் வந்துச்சுன்னா நான் நிச்சயமா வந்து praise இந்தியா பண்ணுவேன், அந்த நியூஸ் அதை செய்வேன். But otherwise, if it's going to go in the opposite direction, I don't want to go through this depression of doing this video. This is my stand. தமிழ்ல சொல்றேன், நல்ல விஷயம் வந்துச்சுன்னா சுஷாந்த் கேஸ் பத்தி அல்லது அருணா கோஸ்வாமி பத்தி நான் அந்த நியூஸை கவர் பண்ணுவேன். ஆனா இந்த கேஸ் இதே மாதிரி அவங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்காம போயிட்டு இருந்துச்சுன்னா எனக்கு மனசுல அந்த வீடியோ செய்யறதுக்கு, இன்ஃபேக்ட் இந்த வீடியோ செய்யறது கூட ஒரு உற்சாகமும் இல்லாம ஒரு டிப்ரெஷன்ல தான் நான் வந்து செய்யறேன். I'm just pushing myself because I'm going through the depression because injustice given. ஆனா உங்களுக்கு அந்த செய்தி சொல்லணும், உங்களுக்கு நான் இன்டர்பிரேட் பண்ணணும்னு தான் நான் வந்து பேசுறேன். பட் ஐ couldn't do it because உங்களுக்கு ஹோப் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ செய்யறது. ஆனா what hope can I give you when actually நீங்களே கண்ணால பாக்குறீங்க என்ன நடக்குதுன்னு. So I'm so sorry, but I think all this news of injustice is affecting me very badly. I still going to pray. I'm praying every day. தினமும் ப்ரே பண்றேன், சுஷானுக்கு வந்து நீதி கிடைக்கணும், அருணா கோஸ்வாமிக்கு நீதி கிடைக்கணும். நல்ல விஷயங்கள் வெளியே வந்துச்சுன்னா நான் வீடியோ நிச்சயமா உங்களுக்காக போடுவேன். அதர்வைஸ் I'm going to cut short my video if
இந்த போக்கிலே போயிட்டு இருந்துச்சுன்னா. ஓகே, விடை பெற்றுக்கொள்வது பெஷன் கார். நன்றி, வணக்கம்.